வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா 8வது புக்கில் இருக்கிற ஓகேங்களா இலக்கண வினாவிடைய வீடியோவை பார்த்தோம். ஓகேங்களா இன்றைக்கி 9th புக்கில் இருக்கக்கூடிய ஓகேங்களா இலக்கண வினாவிடைய வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகும். ஓகேங்களா பாருங்கள், கொஷின் நம்பர் 1 ஓகேங்களா மீனா கனகம்பரத்தை சூடினாள். ஓகேங்களா கனகம்பரத்தை சூடினாள். ஓகேங்களா இதில் கனகம்பரம் என்பது ஓகேங்களா கனகம்பரம் என்பது ஓகேங்களா செயல்பாட்டு பொருள் கனகம்பரம் என்பது செயல்படு பொருள். கொஷின் நம்பர் 2, தற்காலத்தில் டேஸ் இடைநிலை சொற்கள் பிரிநிலை பொருள்களில் அதிகமாக பயன்படுத்தி வருகின்றன. ஓகேங்களா ஓ, ஆன்சர் ஓ. ஓகேங்களா அடுத்து பாருங்க, பொறுத்துக. இஞ்சி, இன்னு, இவ்வு, இச்சி, இத்து. ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா சாரியை, இது சாரியை. ஓகேங்களா இது சாரியை, இது பெயரெச்சம், பெயர் இடைநிலை 2 கமா. ஓகேங்களா அடுத்தது இத்து, இப்பு, இக்குலாம் ஓகேங்களா சந்தி 1 கமா. அடுத்து பாருங்க ஓகேங்களா இவ்வுங்கிறது உடன்படு மெய் சந்தி 4 கமா. ஆன் அப்படிங்கிறது சாரியை. ஓகேங்களா சாரியை. அப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்கள் 3 கமா 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 4. ஓகேங்களா வினா உருபுகள் வகையில் இடம்பெறும் இடைச்சொல். வினா உருபுகள் வகையில் இடம்பெறும் இடைச்சொல் எது அப்படின்னா ஆ ஆ ஆ ஆ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தொடை. 5வது கொஸ்டின், தொடை தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. எதுகை, மோனை, இயைபு, அளபடை, முரண்தொடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை என ஓகேங்களா 8 வகை தொடைகள் அமைகின்றன. ஓகேங்களா சரி. ஓகேங்களா அடுத்தது ஒன்றொன்று தந்த பொருளையும் மற்றொன்று, இதுவும் சரி. அடுத்து பாருங்க, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், இதில் முரண் இடம்பெற்றுள்ளன, இது தவறு. அப்போ ஆன்சரு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்ற குறப்பாவில் பயின்று வரும் அணி யாது? ஓகேங்களா ஊமை அணி. அதாவது போல, புறைய, ஓன, ஒப்ப, அன்ன, கடுப்ப அப்படிங்கிற வார்த்தைகள் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு ஊமை. அது மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கு ஊமை அணி. கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. ஓகேங்களா பொறுத்துக. நாக்கு வகுப்பு அப்படிங்கிறது வன்தொடர் குற்றிலுகரம். ஓகேங்களா நெஞ்சு இரும்பு, இது மென்தொடர் குற்றிலுகரம். அடுத்தது மார்பு அவிழ்ந்து அப்படிங்கிறது இடைத்தொடர் குற்றிலுகரம் 4 கமா. முதுகு வரலாறுங்கிறது உயிர்த்தொடர் குற்றிலுகரம். பாருங்க, நாக்கு வகுப்புங்கிறது வன்தொடர் குற்றிலுகரம், நெஞ்சு இரும்புங்கிறது மென்தொடர் குற்றிலுகரம், மார்பு அமிழ்ந்துங்கிறது இடைத்தொடர் குற்றிலுகரம், முதுகு வரலாறு என்பது உயிர் தொடர் குற்றிலுகரம். அப்போ ஆன்சரு 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். வினைச்சொல் எவ்வாறு அறியப்படுகிறது? பயனிலை. ஆன்சர் பி பயனிலை. கொஸ்டின் நம்பர் 9. ஓகேங்களா இன்சொல் விளை நிலமா ஈதலு வித்தாக வன்சொற் களைகண்டு வாய்மை எருவட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி. ஓகேங்களா பயின்று வந்துள்ள அணி உருவக அணி. ஆன்சர் டி உருவக அணி. பாருங்கள் அடுத்தது அடியை பொறுத்து சொல்கிறான். ஓகேங்களா அதாவது 2 சீர் குரலடி அப்படிங்கிறது 2 சீர் தான் இருக்கும். குரலடி என்பது 2 சீர் 2 கமா. சிந்தடி என்பது 3 சீர் 1 கமா. அளவடி என்பது 4 சீர் 4 கமா. நெடிலடிங்கிறது 5 சீர் 3 கமா. அப்போ 2 சீர் குரலடி, 3 சீர் சிந்தடி, 4 சீர் அளவடி, 5 சீர் நெடிலடி. ஓகேங்களா இன்னொரு சீர் இருக்குது 6 சீர் அப்படின்னா களி நெடிலடி. ஓகேங்களா அப்போ இதுக்கு ஆன்சரு 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்கள் 11. துப்பாக்கி துப்பார்க்க துப்பாய தூவுமலை என்ற குறளில் பயின்று வரும் அணி சொற்பொருள்
பின்வரும் நிலையணி. சொற்பொருள் பின்வரும் நிலையணி. பாருங்கள், மெய்மயக்கம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் போது வருமொழியில் காச தாப்பா வந்தால் ஓகேங்களா, சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும். அதை வழிமிகுதல் என்பர். சரி, வழிமிகுதல் என்பர். சரி. அடுத்தது, சில இடங்களில் மெல்லினமும் மிகுந்தால் மிகுதல் உண்டு. இதுவும் சரி. சில இடங்களில் மெல்லினமும் மிகுதல் உண்டு. சரி. யகர ஈற்று சொற்கள் முன் மெல்லினம் மற்றும் எடுத்துக்காட்டு மெய் கூட்டல் மயக்கம், மெய்மயக்கம். ஓகேங்களா, அப்போ மூணுமே சரி. கூற்று அனைத்தும் சரி. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 13 பாருங்கள். படித்தாய், படித்தாய் ஓகேங்களா, தோன்றா எழுவாய் 4 கமா. நான் வந்தேன் வினை பயனிலை 3 கமா. சொன்னவள் கலா பெயர் பயனிலை 2 கமா. விளையாடுபவன் யார், விளையாடுபவன் யார் வினா பயனிலை. பாருங்கள், மறுபடியும் படித்தாய் என்பது தோன்றா எழுவாய், நான் வந்தேன்கிறது வினை பயனிலை, சொன்னவள் கலா பெயர் பயனிலை, விளையாடுபவன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வினா பயனிலை. அப்போ ஆன்சரு 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. அவிழ்ந்தன தோன்றிய மலதன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை, நேர்முகை முல்லை என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி. பொருள் பின்வரும் நிலையணி. ஆன்சர் பி, பொருள் பின்வரும் நிலையணி. கொஷின் நம்பர் 15 மெய்மயக்கம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. மெய்மயக்க தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. ஓகேங்களா. வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் யாரா முன்னர் மெல்லினம் மீகும். எடுத்துக்காட்டு வேய் கூட்டல் குழல், வேங்குழல், வேங்குழல். சரி. புலி என்னும் சுவை பெயர் முன்னர் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மீகும். ஓகேங்களா. பாருங்கள், புலி கூட்டல் கறி, புலிக்கறி. ஆன்சர் சரி. உயிரெழுத்து இறுதியில் கொண்ட மரப்பெயர்களும் முன்னர் மெல்லின மீகும். எடுத்துக்காட்டு மரம் கூட்டல் பழம். ஓகேங்களா. மா கூட்டல் பழம், மா கூட்டல் பழம், மாம்பழம். வந்திருக்கா, மா கூட்டல் பழம் மாம்பழம். ஓகேங்களா. இப்போ அனைத்தும் சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி எனப்படும். அவை டேஸ் வகைப்படும். அப்போ அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ஆன்சர் ஏ, அடி 5 வகைப்படும். கொஷின் நம்பர் 17 கேடில் விழும் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழும் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற குறள்பாவில் பயின்று வந்துள்ள அணி யாது? பொருள் பின்வரும் நிலையணி. ஆன்சர் பி, பொருள் பின்வரும் நிலையணி. நேர்வு நிறைவு போன்றவை டேஸின் இறுதியாய் மட்டுமே அசையாக கொள்ளப்படும். வெண்பா. நேர்வு நிறை போன்றவை டேஸின் இறுதியாய் மட்டுமே அசையாக கொள்ளப்படும்னா ஏ ஆன்சர் வெண்பா. கொஷின் நம்பர் 19 பின்வரும் கூற்றுகளை கவனி. ஓகேங்களா. சில இடங்களில் தவிர ஒரு சொற்றொடரில் எழுவாய் பயனிலை செய்படுபொருள் மூன்றும் இந்த வரிசையில் தான் வர வேண்டும் என்று எந்த கட்டுப்பாடும் இல்லை. எந்த கட்டுப்பாடும் இல்லை. சரி. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஒரு தொடரில் செய்யப்படுபொருள் இருக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. இதுவும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தன்வினைகள் பிறவினைகள் போன்ற விகுதிகளில் கொண்டு செய் வை பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்து உருவாக்கப்படுகின்றன. இது தவறு. அப்போ ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 20. ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 20 பொறுத்துக. தனி வினை, தனி வினை. ஓகேங்களா. அப்படின்னா படியுங்கள் 3 கமா. பெயர் கூட்டல் வினை கேள்வி பட்டு, கேள்விப்படு 1 கமா. வினை கூட்டல் வினை, வினை கூட்டல் வினைனா சுட்டிக்காட்டு 4 கமா. இடை கூட்டல் வினை முன்னேறு. ஓகேங்களா. பாருங்கள், மறுபடியும் தனி வினைங்கிறது படியுங்கள், பெயர் கூட்டல் வினைங்கிறது கேள்விப்பட்டு, வினை கூட்டல் வினைங்கிறது சுட்டிக்காட்டு, இடை கூட்டல் வினைங்கிறது முன்னேறு. அப்போ ஆன்சரு
3, 1, 4, 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். நல்ல நூல் ஒன்று படித்தேன் இத்தொடரில் எதற்கான எடுத்துக்காட்டு? நல்ல நூல் ஒன்று படித்தேன் இத்தொடரில் எதற்கான எடுத்துக்காட்டு? ஓகேங்களா? பெயரிடை. ஆன்சர் பெயரிடை. கொஸ்டின் நம்பர் 22. வல்லினம் மீகா இடங்கள். வல்லினம் மீகா இடங்கள் அது இது என்னும் சுட்டு பெயர்களில் பின் வல்லினம் மீகாது. எடுத்துக்காட்டு அது செய். ஓகேங்களா? இது கான். சரி. 2வது கொஸ்டின். ஓகேங்களா? எது கண்டாய் எவை தவறு இவ்வினா பெயர்களில் பின் வல்லினம் மீகாது. இதுவும் சரி. அடுத்து 3. எழுவாய் தொடரில் வல்லினம் மீகாது. எடுத்துக்காட்டு கிளி பேசும். ஓகேங்களா? அப்போ எல்லாமே சரி. ஆன்சர் டி அனைத்தும் சரி. ஆன்சர் டி அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. ஓரசை சீரை பொறுத்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓரசை சீரை பொறுத்து சொல்கிறாங்க பாருங்க. நேர். ஓகேங்களா? நேர் என்றால் நாள். ஓகேங்களா? நிறை என்றால் மலர். நிறை என்றால் மலர். நேர்வு என்றால் காசு. நேர்வு என்றால் காசு. நிறைவு என்றால் பிறப்பு. நிறைவு என்றால் பிறப்பு. பாருங்க. ஓகேங்களா? நேர் என்றால் 4, நிறை மலர், நேர்வு என்றால் காசு, நிறைவு என்றால் பிறப்பு. அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கு விளக்கு. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கு விளக்கு என்ற குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி. ஓகேங்களா? சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஆன்சர் சி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. கொஸ்டின் நம்பர் 25. தேவரணையார் கயவர் அவரருத்தம் மேவன செய்தலுகளான் என்ற குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி. வஞ்சி புகழ்ச்சி அணி. ஆன்சர் டி வஞ்சி புகழ்ச்சி அணி. மகிழ்ந்தனன் மெல்ல வந்தான் இத்தொடரில் எதற்கு எடுத்துக்காட்டு ஆகும்? எதற்கு எடுத்துக்காட்டு ஆகுனா வினை எடை. வினை எடை. வினை எடை. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 27. ஈரசை சீரை பொறுத்து சொல்கிறான். என்ன சொல்கிறாங்க? ஈரசை சீரை பொறுத்து சொல்கிறாங்க பாருங்க. நேர் நேர் தேமா. நேர் நேர் தேமா. நேர் நேர் தேமா. நிறை நேர் புளிமா. நிறை நேர் புளிமா. ஓகேங்களா? நிறை நிறை கருவிலம். நிறை நிறை கருவிலம். ஓகேங்களா? நேர் நிறை கூவிலம். நேர் நிறை கூவிலம். பாருங்க. ஓகேங்களா? நேர் நேர் தேமா. நிறை நேர் புளிமா. நிறை நிறை கருவிலம். நேர் நிறை கூவிலம். அப்போ ஆன்சரு 3, 1, 4, 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வல்லினம் மீகா இடங்களை தொடர்பான ஓகேங்களா பின்வரும் கூற்றுகளை கவனி. அதாவது வல்லினம் மீகா இடங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பாருங்கள். 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மீகாது. பாருங்கள். அண்ணனோடு போ எனது சட்டை. சரி. ஓகேங்களா? விழித்தொடர்களில் வல்லினம் மீகாது. மகளே தா தந்தையே பாருங்கள். இதுவும் சரி. 3. பெயரச்சத்தில் வல்லினம் மீகாது. எடுத்துக்காட்டு வந்த சிரிப்பு பார்த்த பையன். ஓகேங்களா? இதுவும் சரி. அப்போ பார்த்தீங்கன்னா வல்லினம் மீக இடங்களில் அனைத்தும் சரி. ஆன்சர் டி. கீழ்கண்ட எந்த சீர்களுக்கு இயற்சீர்? எந்த சீர்களுக்கு இயற்சீர் ஆசிரியர் உரிச்சீர் என்னும் வேறு பெயரும் உண்டு. வேறு பெயர்களும் உண்டு. அப்போ எந்த சீர்களுக்கு இயற்சீர் ஆசிரியர் சீர் என்னும் வேறு பெயர்களும் உண்டு அப்படின்னா ஈரசை சீர். ஆன்சர் பி ஈரசை சீர். கொஸ்டின் நம்பர் 30. கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க. ஓகேங்களா? குமரன் மலையில் நனைந்தான். குமரன் மலையில் நனைந்தான். ஓகேங்களா? உடன்பாட்டு ஓகேங்களா வினை தொடர். உடன்பாட்டு வினை தொடர். 3, குமரன் மலையில் நனையவில்லை. ஓகேங்களா? எதிர்மறை வினை தொடர். 1, இது நாற்காலி. ஓகேங்களா? பெயர் பயனிலை தொடர். 4, அடுத்து பார்த்தீங்கன்னா பூக்களை பறிக்காதீர். ஓகேங்களா? இது கட்டளை தொடர். பாருங்க. ஓகேங்களா? குமரன் மலையில் நனைந்தானுங்கிறது உடன்பாட்டு வினைத்தொடர். ஓகேங்களா? குமரன் மலையில் நனைவில்லைங்கிறது எதிர்மறை வினைத்தொடர். இது நாற்காலி என்பது பெயர் பயனிலை தொடர். பூக்களை பறிக்காதுங்கிறது கட்டளை தொடர். அப்போ ஆன்சரு 3, 1, 4, 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 31. ஓகேங்களா? பாருங்கள். வல்லினம் மீகா இடங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. 2ஆம் வேற்றுமை தொகையில்
வல்லினம் மீகாது. எடுத்துக்காட்டு கூடுகட்டு. சரி, கூடுகட்டு சரி. ஓகேங்களா. 2 படி என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மீகாது. எடுத்துக்காட்டு பெரும்படி கூறினார். இதுவும் சரி. கொஸ்டின் நம்பர் 3. அதாவது நம்பர் 3 வேங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மீகாது. வருக தலைவா. ஓகேங்களா. வாழ்க தமிழ். இதுவும் சரி. ஓகேங்களா. அப்போ 3மே சரி, அனைத்தும் சரி தான் இதுக்கு சரியான ஆன்சர். டி அனைத்தும் சரி. வகுப்பறை சிரித்தது எவ்வகை ஆகு பெயர். ஓகேங்களா. வகுப்பறை சிரித்தது எவ்வகை ஆகு பெயர்னா இடவாகு பெயர். ஆன்சர் பி இடவாகு பெயர். கொஸ்டின் நம்பர் 33. ஓகேங்களா. என் அண்ணன் நாளை வருவான். என் அண்ணன் நாளை வருவான். இது எவ்வகை தொடர் ஆகு பெயர். ஓகேங்களா. செய்தி தொடர். இது செய்தி தொடர். அடுத்து பாருங்க, வல்லினம் மீகா இடங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. ஓகேங்களா. வினைத்தொகையில் வல்லினம் மீகாது. ஓகேங்களா. திருவாளர் செல்வன். ஓகேங்களா. சரி. 8 10 தவிர பிற எண்ணும் பெயர்களுடன் புணரும் வல்லினம் மீகாது. எடுத்துக்காட்டு ஒரு புத்தகம் 3 கோடி. சரி. உம்மை தொகையில் வல்லினம் மீகாது. எடுத்துக்காட்டு தாய் தந்தை இரவு பகல். அனைத்தும் சரி. இதுக்கு ஆன்சர் டி அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 35. கொஸ்டின் நம்பர் 35 பாருங்க. எண்ணல் அளவை எண்ணலாகு பெயர். ஓகேங்களா. ஒன்று பெற்றால் ஒளிமயம். எடுத்தலாகு பெயர். எடுத்த லாகு பெயர். எடுத்தலாகு பெயர்னா 2 கிலோ கொடு. 1, முகத்தலாகு பெயர். முகத்தலாக பெயர் அப்படிங்கிறது 1/2 லிட்டர் வாங்கு. 2, நீட்டலாகு பெயருங்கிறது 5 மீட்டர் வெட்டினான். 5 மீட்டர் வெட்டினான். பாருங்கள் மறுபடியும். ஓகேங்களா. எண்ணலாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு ஒன்று பெற்றால் ஒளிமயம். எடுத்தலாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு 2 கிலோ கொடு. முகத்தலாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு 1/2 லிட்டர் வாங்கு. ஓகேங்களா. நீட்டலாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு 5 மீட்டர் வெட்டினான். இப்போ ஆன்சரு 4, 1, 2, 3. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். டேஸ் சீர்களை வெண் சீர்கள் என்று அழைக்கிறோம். வெண் சீர்கள் என்று அழைக்கிறோம். காய் சீர். ஆன்சர் சி காய் சீர். கொஸ்டின் நம்பர் 37. ஆகு பெயர் எத்தனை வகைப்படும். ஆகு பெயர் எத்தனை வகைப்படுனா 16 வகைப்படும். ஆகு பெயர் எத்தனை வகைப்படும் 16 வகைப்படும். கொஸ்டின் நம்பர் 38. கொஸ்டின் நம்பர் 38 பாருங்க. வல்லினம் மீகா இடங்களை தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற என்னும் சொற்களுக்கு பின்பு வல்லினம் மீகாது. சரி. அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனைய இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு என்றும் அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மீகாது. சரி. 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மீகாது. சரி. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. ஆன்சர் டி. ஓகேங்களா. பாடலில் நின்ற சீரின் ஈற்றிசையில் வரும் சீரின் முதலசையில் பொருந்துதல் டேஸ் எனப்படும். பாடலில் நின்ற சீரின் ஈற்றசையில் வரும் சீரின் முதலசையில் பொருந்துதல் டேஸ் எனப்படும். தலை எனப்படும். ஆன்சர் ஏ தலை எனப்படும். கொஸ்டின் நம்பர் 40. கொஸ்டின் நம்பர் 40 பாருங்கள், பொறுத்துக. ஓகேங்களா. அப்துல் நேற்று வந்தான். அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை. 2, அப்துல் நேற்று வருவித்தார். ஓகேங்களா. பிறவினை. 1, கவிதா உரை படித்தாள். இது செய்வினை. இது செய்வினை. 4, உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இது செயல்பாட்டு வினை. ஓகேங்களா. மறுபடியும் பாருங்கள். அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர். அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை. கவிதா உரை படித்தாள் செய்வினை தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயல்பாட்டு வினை தொடர். அப்போ ஆன்சரு 2, 1, 4, 3. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 41. கொஷின் நம்பர் 41 பாருங்கள். அப்பா சொன்னார். அப்பா சொன்னார் அப்படிங்கிறது செய்வினை தொடர். 4, தோசை வைக்கப்பட்டது. ஓகேங்களா. செயல்பாட்டு வினை தொடர். 3, அடுத்து பார்த்திங்கன்னா பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை. 2, பந்தை உருட்டி வைத்தான். ஓகேங்களா. இது பிறவினை தொடர். பாருங்கள் மறுபடியும். அப்பா சொன்னார் என்பது செய்வினை தொடர். தோசை வைக்கப்பட்டது அப்படிங்கிறது தோசை வைக்கப்பட்டங்கிறது. ஓகேங்களா.
தோசை வைக்கப்பட்டது செய்வினை தொடர். ஓகேங்களா? அப்பா சொன்னாருங்கிறது செய்வினை தொடர். தோசை வைக்கப்பட்டது செயல்பாட்டு வினை தொடர். பந்து உருண்டது தன்வினை தொடர். பந்தை உருட்டி வைத்தான் அப்படிங்கிறது பிறவினை தொடர். 4, 3, 2, 1. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 42. உரிச்சொற்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. உரிச்சொல் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பாருங்க, உரிச்சொற்கள் பெயர் சொல்லையும் வினைகளையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்துகின்றன. சரி. உரிச்சொல் இசை, குறிப்பு, பண்பு என்னும் பொருள்களுக்கு உரிதாய் வரும். சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேங்களா? உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருள் அற்றவை, அதனால் அவை தனித்து வழங்கப்படுவதில்லை. இது தவறு. அப்போ கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க. தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். ஆன்சர் சி. பூ என்னும் பெயர் முன்னர் டேஸ் மிகும். ஓகேங்களா? வல்லினம் மெல்லினம் மிகும். ஆன்சர் ஏ, வல்லினம் மெல்லினம் மிகும். அடுத்து கொஷின் நம்பர் 45. பின்வரும் கூற்றுகளை கவனி. 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மீகாது. சரி. அடுத்து பாருங்க. நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மீகாது. எடுத்துக்காட்டு தொண்டற்படை. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா சால, தவ, தட, குழு என்னும் உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களில் பின் வல்லினம் மீகும். இது தவறு. அப்போ கூற்று 1, 2 சரி. ஆன்சர் ஏ. 46வது கொஸ்டின். டேஸ் சொற்கள் செய்யுளுக்கு உரியன என்று நன்னூலார் கூறியுள்ளார். ஓகேங்களா? அதாவது உரிச்சொல் தொடர். நன்னூலார் கூறினது உரிச்சொல் தொடர். டேஸ் சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறியது உரிச்சொல் தொடர். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 47. அவன் திருந்தினான்ங்கிறது தன்வினை 3, அவனை திருத்தினான் அப்படிங்கிறது பிறவினை 1, பாட்டு பாடுகிறாள் செய்வினை தொடர் 4, பாட்டு பாடப்பட்டது செயல்பாட்டு வினை தொடர் 2. கேட்கலா? பாருங்க, மறுபடியும் அவன் திருந்தினான்ங்கிறது தன்வினை, அவனை திருத்தி செய்தான் அப்படிங்கிறது பிறவினை, பாட்டு பாடுகிறாள்ங்கிறது செய்வினை தொடர், பாட்டு பாடப்பட்டங்கிறது செயல்பாட்டு வினை தொடர். அப்போ ஆன்சரு 3, 4, 3, 1, 4, 2. 3, 1, 4, 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 48. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா தலை தொடர்பான தவறான இணை எது? நேரொன்றிய ஆசிரிய தலை மாமுன் நேர். சரி. நிறையொன்றிய ஆசிரிய தலை விளமுன் நிறை. சரி. இயற்சீர் வெண்டலை மாமுன் நிறை. சரி. வெண்சீர் வெண்டலை விளமுன் நேர். இது தவறு. ஓகேங்களா? பாருங்கள், நேரொன்றிய ஆசிரிய தலை மாமுன் நேர். சரி. நிறையொன்றிய ஆசிரிய தலை விளமுன் நிறை. சரி. இயற்சீர் வெண்டலை மாமுன் நிறை. சரி. வெண்சீர் வெண்டலை விளமுன் நேர். தவறு. ஓகேங்களா? என்ன கேட்குறான்? தவறானது கேட்குறான். ஆன்சர் டி தான் தவறானது. அவர்கள் நன்றாக படித்தனர். இது எவ்வகை தொடர்? ஓகேங்களா? தன்வினை தொடர். ஆன்சர் ஏ, தன்வினை தொடர். அடுத்து பாருங்கள், வினைச்சொற்கள் அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2 வகைகளாக பிரிக்கலாம். வினைச்சொற்கள் அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்னா 2 வகையாக பிரிக்கலாமா? ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 51. ஓகேங்களா? பாருங்கள், ஆகு பெயரை பொறுத்து சொல்கிறான். ஆகு பெயர்களை பொறுத்து சொல்கிறாங்க. பாருங்கள், கருத்தாகு பெயர் அறிஞர் அண்ணாவை படிக்கிறேன் 4, எடுத்தது. காரியவாகு பெயர் பயங்கூழ் வளர்ந்தது 3, அடுத்து பாருங்கள், கருவியாகு பெயர். ஓகேங்களா? வினை கேட்டு, அதாவது வானொலி கேட்டு மகிழ்ந்தான். காலவாகு பெயர் கார் அறுத்தான். பாருங்கள், மறுபடியும்
கருத்தாகு பெயருக்கு அறிஞர் அண்ணாவை படிக்கிறேன். அடுத்தது காரியாகு பெயருக்கு பயங்கோல் வளர்ந்து. கருவியாகு பெயருக்கு வானொலி கேட்டு மகிழ்ந்தான். காலவாகு பெயருக்கு கார் அறுத்தான். ஓகேங்களா? அப்போ ஆன்சரு 4, 3, 2, 1. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கூற்றுகளை கவனி. ஓகேங்களா? கூற்றுகளை கவனி. அடுக்கு தொடர், இரட்டை கிளவி ஆகியவற்றில் வல்லினம் மீகாது. எடுத்துக்காட்டு பார்பார், சல சல. இது சரி. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கல் என்னும் அஃறிணை பன்மை விகுதி சேரும் பொழுது வல்லினம் மீகாது. எடுத்துக்காட்டு வாழ்த்துக்கள். சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐகார வரிசையை உயிர்மை ஓரெழுத்து சொற்களா வர அவற்றோடு கல் விகுதி சேரும்போது வல்லினம் மீகும். ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி, ஓகேங்களா, சேரும்போது வல்லினம் மீகும் அப்படிங்கிறாங்க. தவறு. அப்போ கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 53வது கொஸ்டின். ஓகேங்களா? ஆகு பெயரை பட்டியலிடுக. ஆகு பெயரை பொறுத்துக. ஓகேங்களா? முதலாகு பெயருக்கு, ஓகேங்களா, முல்லையை தொடுத்தான். 3, சினையாகு பெயர் மறிக்கொழுந்து நட்டான். 1, பண்பாகு பெயருக்கு மஞ்சள் பூசினான். 4, தொழிலாகு பெயருக்கு வற்றல் தின்றான். ஓகேங்களா? 2. அப்போ பாருங்கள், மறுபடியும் முதலாகு பெயருக்கு முல்லையை தொடுத்தல், சினையாகு பெயருக்கு மறிக்கொழுந்து நட்டான், பண்பு பெயருக்கு மஞ்சள் பூசினாள், தொழிலாகு பெயருக்கு வற்றல் தின்றான். அப்போ ஆன்சரு 3, 1, 4, 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது எவ்வகை தொடர்? பிறவினை தொடர். ஆன்சர் பி, பிறவினை தொடர். கூட்டு வினைகளின் வகைகளில் இடம்பெறாத ஒன்று. கூட்டு வினைகளின் வகைகளில் இடம்பெறாத ஒன்று படிக்கிறார்கள். ஆன்சர் டி, படிக்கிறார்கள். கொஷின் நம்பர் 56. குற்றியலுகர புணர்ச்சி தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. ஓகேங்களா? பின்வரும் கூற்றுகளை கவனி. நிலைமொழியாக வரும் குற்றியலுகரத்தின் முன்பு உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியினுள் உகரம் கெடும். வருமொழியில் உயிரெழுத்துக்கள் நின்ற மெய்யுடன் இணையும். சரி. அடுத்து பாருங்க, ஓகேங்களா? குற்றியலுகரத்தை போலவே சில முற்றியலுகரமும் இவ்விரு விதிகளும் பொருந்தாது. தவறு. பாருங்க, வட்டு கூட்டல் ஆடினான், வட்டாடினான். ஓகேங்களா? அப்போ இது சரி. அப்போ 1, 3 மட்டும் சரி. அப்போ கூற்று 1, 3 சரி. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 57. கொஷின் நம்பர் 57 பாருங்கள், தலை. ஓகேங்களா? தலை பாருங்கள், வெண்சீர் வெண்டலை. வெண்சீர் வெண்டலை அப்படிங்கிறது காய்முன் நேர். 3, கலித்தலை காய்முன் நிறை. 1, அடுத்து பாருங்கள், ஒன்றிய வஞ்சித்தலை. ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நிறை. 4, ஒன்றாத வஞ்சித்தலை கனிமுன் நேர். கனிமுன் நேர். மறுபடியும் பாருங்கள், ஓகேங்களா? அதாவது வெண்சீர் வெண்டலைக்கு காய்முன் நேர், கலித்தலைக்கு காய்முன் நிறை, ஒன்றிய வஞ்சித்தலைக்கு கனிமுன் நிறை, ஒன்றாத வஞ்சித்தலைக்கு, ஓகேங்களா, ஒன்றாத வஞ்சித்தலைக்கு கனிமுன் நேர். அப்போ ஆன்சரு 3, 1, 4, 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இது எவ்வகை தொடர்? பிறவினை தொடர். ஓகேங்களா? வருவித்தார் வி, பிறவினை தொடர். ஆன்சர் பி. உரு, தவ, நுனி என்ற 3 உரிச்சொற்களும் டேஸ் என்னும் பொருளில் வருகின்றன. உரு, தவ, நுனி என்ற 3 உரிச்சொற்களும் டேஸ் என்னும் பொருளில் வருகின்றன, மிகுதியான பொருளில் வருகின்றன. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 60. பின்வரும் கூற்றுகளை கவனி. பின்வரும் கூற்றுகளை கவனி. ஆ, ஈ என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின்பு அந்த, இந்த என்னும் சுட்டு பெயர்களுக்கு பின்னும் வல்லினம் மீகும். சரி. ஓகேங்களா? ஏ என்னும் வினை எழுத்துக்கள் பின் என்னும் எந்த என்னும் வினைச்சொல்லின் பின்னும் வல்லினம் மீகும். இதுவும் சரி. ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில்
வல்லின மீகும் சரி. இப்போ ஆன்சரு டி தான், அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 61. கொஷின் நம்பர் 61 பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை கவனி. ஓகேங்களா. படு என்னும் துணை வினை சொல் செய்வினை தொடரில் சேர்ந்து விடுகிறது. ஓகேங்களா, அது தவறு. அடுத்தது ஓகேங்களா. உன் பெரு முதலென துணை வினைகள் செய்பாட்டு வினைகளாக அமைகின்றன சரி. 3. எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று போயிற்று போனது முதலென துணை வினைகள் செய்பாட்டு வினைகளை உருவாக்குகின்றன. அப்போ ஓகேங்களா, இதுவும் சரி. அப்போ 1 மட்டும் சரி. கூற்று 2, 3 மட்டும் சரி. ஓகேங்களா. ஆன்சர் சி. பல சொல் ஒரு பொருளுக்கும் உரிய தொடர்பனையற்ற இடம்பெறாத ஒன்று எது என்பதை கண்டறி. பல சொல் ஒரு பொருளுக்கு உரியது தொடர்பானவற்றில் இடம்பெறாத ஒன்று எது என்பதை கண்டுபிடி. ஓகேங்களா. கடி. ஆன்சர் ஏ, கடி. கொஷின் நம்பர் 63. கொஷின் நம்பர் 63 பாருங்கள். புணர்ச்சியை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா. மண் மலை அப்படிங்கிறது இயல்பு புணர்ச்சி 4, கல்லூரி சாலை இச்சு வந்திருக்கு தோன்றல் புணர்ச்சி 3, பற்பசை. ஓகேங்களா. பல் கூட்டல் பசை. ஓகேங்களா. இது திரிதல். புறநானூறு கெடுதல் புணர்ச்சி. ஓகேங்களா. கெடுதல் புணர்ச்சி இது 1. ஓகேங்களா. அதாவது பல் கூட்டல் பசை, இந்த இல்லு இர்ரா மருது. ஓகேங்களா. இது திரிதல் புணர்ச்சி. ஓகேங்களா. புறம் கூட்டல் 400, புறம் கூட்டல் 400. ஓகேங்களா. அப்போ அந்த இம்மு மறைஞ்சு போயிடுது. இது கெடுதல் புணர்ச்சி. அப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்கள். மண்மலை என்பது இயல்பு புணர்ச்சி, கல்லூரி சாலை என்பது தோன்றல் புணர்ச்சி, பற்பசை என்பது திரிதல் புணர்ச்சி, புறநானூறு என்பது கெடுதல் புணர்ச்சி. அப்போ ஆன்சரு 4, 3, 2, 1. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். வல்லினம் மிகுந்து வருதல் டேஸ் விகார புணர்ச்சி இன் பற்பாடு. அதாவது வல்லினம் மிகுந்து வருதல் டேஸ் விகார புணர்ச்சியின் பற்பாடு. ஓகேங்களா. தோன்றல் விகார புணர்ச்சி. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 65. கொஷின் நம்பர் 65 பாருங்கள். ஓகேங்களா. பொன் வளை ஆகிறது இயல்பு புணர்ச்சி. பொன் வளை என்பது இயல்பு புணர்ச்சி. பாருங்க. ஓகேங்களா. கொஷின் நம்பர் 65. ஓகேங்களா. பொன் வளை என்பது இயல்பு புணர்ச்சி 4, பூக்குடை என்பது தோன்றல் புணர்ச்சி 3, கற்சிலை என்பது திருச்சொல் வினர்ச்சி 2, கபிலர் பரணர் என்பது கெடுதல் புணர்ச்சி 1. ஓகேங்களா. அப்போ பாருங்கள். பொன்வளை என்பது இயல்பு புணர்ச்சி, பூக்குடை என்பது தோன்றல் புணர்ச்சி, கற்சிலை என்பது திரிதல் புணர்ச்சி, கபிலரும் பரணரும் என்பது கெடுதல் புணர்ச்சி. இப்போ ஆன்சரு 4, 3, 2, 1. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா பணம் காணாமல் போனது. இது எவ்வகை தொடர்? ஓகேங்களா. செயல்பாட்டு வினை தொடர். பணம் காணாமல் போனது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டாங்கன்னா செயல்பாட்டு வினை தொடர். 66வது ஆன்சர் டி, டெல்லி, டி. 67வது கொஷின். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இது பழமன்று, இவை பழங்கள் அல்ல. ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 68. பின்வரும் கூற்றுகளை கவனி. கூ என்னும் 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மீகும். சரி. என, ஆக போன்ற சொல்லுறுப்புகளில் வல்லினம் மீகும். எடுத்துக்காட்டு என கேட்டால் வருவதாக கூறு. சரி. அதற்கு, இதற்கு, எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மீகும். எடுத்துக்காட்டு அதற்கு சொன்னான். ஆன்சர் டி, அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 69. கொஷின் நம்பர் 69 பாருங்கள். ஓகேங்களா. பகுதி வினை, அதாவது பகுபத உறுப்புகளில் தொடர்பான கூற்றுகளை கவனி. அதாவது பகுபத உறுப்புகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பகுதி பாருங்கள். வினை சொல்லின் ஏவலாகவும் பெயர் சொல்லில்
அறுவகை பெயராகவும் அமையும். சரி. அதாவது பகுதி என்பது வினைச்சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும். சரி. விகுதி சொல்லின் இறுதியில் நின்று திணை பால் எண் இடம் காட்டுவதாக அமையும். சரி. இடைநிலை பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும். சரி. அப்போ மூணுமே சரி. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். பாருங்கள் 70வது கொஸ்டின். தமிழில் ஏறத்தாழ டேஷ் துணை வினைகள் உள்ளன. அவற்றுள் பெரும்பாலானவை முதல் வினையாகவும் செயல்படும். எத்தனை வினைகள் இருக்குது? 40 துணை வினைகள் இருக்குது. ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 71. கொஸ்டின் நம்பர் 71 பாருங்கள். பிழை திருத்தம். பிழையற்ற தொடரை தேர்வு செய். ஓகேங்களா? தேர்க. அவர் அல்லர். அவர் அல்லர். ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 72. கொஸ்டின் நம்பர் 72 பாருங்கள். எத்தனை. எத்தனை அப்படிங்கிறது எண்ணிக்கையை குறிக்கும். எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும். ஓகேங்களா? எத்துணைங்கிறது அளவையும் காலத்தையும் குறிக்கும். 1, அன்று என்பது அன்று அப்படின்னா ஒருமை. 4, அல்ல என்பது பன்மை. 3. பாருங்கள். எத்துணை என்பது எண்ணிக்கையை குறிக்கும். எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும். எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும். அன்று என்பது ஒருமை. அல்ல என்பது பன்மை. அப்போ இதுக்கு ஆன்சரு 2, 1, 4, 3. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பகுபத உறுப்புகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. சந்தி. ஓகேங்களா? சந்தி பெரும்பாலும் விகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். சந்தி என்பது ஓகேங்களா பெரும்பாலும் ஓகேங்களா விகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓகேங்களா? சாரியை பெரும்பாலும் விகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். சரி. ஓகேங்களா? பெரும்பாலும் விகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். இதுதான் சாரியை. விகாரம் பாருங்கள். விகாரம் பார்த்தீங்கன்னா தனித்து உறுப்பு தனி உறுப்பு அன்று பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம். பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம். சரி. அப்போ கூற்று 2, 3 மட்டும் சரி. ஆன்சர் சி. கூற்று 2, 3 மட்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 74. டேஸ் என்னும் இடைச்சொல் அடுத்த பொருள்களில் வருகின்றன. ஒரு சொற்றொடர் ஒரு முறை மட்டுமே வருகிறது. ஆன்சர் இதுக்கு தான். ஆன்சர் இதுக்கு தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓகேங்களா? உயிர் முன் உயிர். உயிர் முன் உயிர் அப்படின்னா ஓகேங்களா மணி அடி. 4, உயிர் முன் மெய். ஓகேங்களா? பனிக்காற்று. 3, அடுத்தது பார்த்தீங்கன்னா மெய் முன் உயிர். ஓகேங்களா? ஆளிலை. 2, மெய் முன் மெய். மரக்கிளை. மரக்கிளை. பாருங்கள் மறுபடியும். உயிர் முன் உயிருங்கிறது மணி அடி. ஓகேங்களா? உயிர் முன் மெய் என்பது பனிக்காற்று. மெய் முன் உயிர் என்பது ஆளிலை. மெய் முன் மெய் என்பது மரக்கிளை. அப்போ ஆன்சரு 4, 3, 2, 1. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். பாருங்கள். அடுத்தது பிழை திருத்தம். பிழையற்ற தொடரை தேர்வு செய். அது அன்று தான் சரி. ஓகேங்களா? இதில் அது அன்று தான் சரி. கொஸ்டின் நம்பர் 77. கொஸ்டின் நம்பர் 77 பாருங்கள். சே கூட்டல் அடி எவ்வாறு புணரும்? ஓகேங்களா? சேயடி சேவடி என புணரும். ஆன்சர் ஏ. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓகேங்களா? விகுதியை பொறுத்து சொல்கிறான். விகுதியை பொறுத்து சொல்கிறாங்க. பாருங்கள். ஆண் அப்படிங்கிறது ஓகேங்களா ஆண் பால் வினைமுற்று விகுதி. 2, ஆ பலவின் பால் வினைமுற்று விகுதி. 1, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. 4, ஆயுத எழுத்து ஆண் பால் வினைமுற்று இது. ஆயுத எழுத்து பார்த்தீங்கன்னா அக்குன்னு எழுதிக்கா. இல்லது அக்கு. ஆயுத எழுத்து அக்கு. அப்போ பாருங்கள். ஓகேங்களா? அல்லது எக்குன்னு எழுதிக்கா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எக்கு. பாருங்கள். ஓகேங்களா? ஆண் அப்படிங்கிறது ஆணுங்கிறது ஆண் பால் வினைமுற்று விகுதி. ஆ என்பது பலவின் பால் வினைமுற்று விகுதி. ஆருங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. ஆயுத எழுத்து எக்கு. ஆயுத எழுத்து எக்கு. ஆயுத எழுத்து எக்கு. அப்போ 2, 1,
4,3. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 79. கொஷின் நம்பர் 79 பாருங்கள். வாசல் கூட்டல் அலங்காரம். ஓகேங்களா, வாசல் அலங்காரம். ஆன்சர் சி, வாசல் அலங்காரம். அடுத்த கொஷின் பாருங்கள். ஓகேவா, இடைச்சொற்கள் பெயரச்சையும், அதாவது இடைச்சொல் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் தன்மை உடையன. தப்பு. தாமாகவே தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்கின்றார் நன்னூலார். சரி. அடுத்தது சரியில்லை, தவறு. நன்னூலார் சொல்ல மாட்டார், தவறு. மறுபடியும் பாருங்கள். ஓகேங்களா, இடைச்சொற்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. இடைச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து இயங்கும் தன்மை உடையன. சரி. தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல, உடையன அல்லன்னு சொல்லியிருக்கிறாரு நன்னூலார். இது தவறு. இடைச்சொற்களோ மொழி பயன்பாட்டையும் முழுமையாக்குகின்றன. சரி. அப்போ ஆன்சரு கூற்று 3, 1,3. கூற்று 1,3. அதாவது இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் தன்மை உடையன. சரி. ஓகேங்களா, தாமாகவே தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்கின்றார் நன்னூலார். இது தவறு. இடைச்சொற்களோ மொழியோ பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன. இது சரி. அப்போ 1,3 மட்டும் சரி. கூற்று 1,3 மட்டும் சரி. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். பா கூட்டல் இனம். ஓகேங்களா, சேர்த்து எழுதுக. பா இனம். ஆன்சர் பி, பா இனம். கொஸ்டின் நம்பர் 82. பின்வரும் கூற்றுகளை கவனி. ஓகேங்களா, பின்வரும் கூற்றுகளை கவனி. இனி, தனி ஆகிய சொற்களில் வல்லினமீகும். சரி. மிக என்னும் சொல்லின் பின் வல்லினமீகும். சரி. 8, 10 என்னும் எண் பெயர்களை பின் வல்லினமீகும். இதுவும் சரி. அப்போ அனைத்தும் சரி. டி தான் சரியான ஆன்சர். இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். பாருங்க. அடுத்தது இடைச்சொற்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. என்னும் இடைச்சொல் எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கம் என்னும் பெயர்களில் வரும். சரி. அடுத்து பாருங்க. தற்காலத்தில் ஏகாரம் தோன்றும் பொருள்களில் அழுத்தம் மட்டுமே வருகிறது. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆ என்னும் இடைச்சொல் விடை பொருளில் வருகிறது. தவறு. அப்போ 2 மட்டும் தவறு. 1, 2 மட்டும் சரி. 3வது தவறு. அப்போ கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 84. கொஷின் நம்பர் 84 பாருங்கள். அன் ஆண். ஓகேங்களா, அன் ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அப்போ 3, அர் ஆர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. 4, தூ ரூ அப்படிங்கிறது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. 1, ஆ அப்படிங்கிறது பலவின்பால் வினைமுற்று விகுதி. ஓகேங்களா. மறுபடியும் பாருங்கள். ஓகேங்களா. அன் ஆண் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அர் ஆறுங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. தூ ரூங்கிறது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. ஆங்கிறது பலவின்பால் வினைமுற்று விகுதி. அப்போ ஆன்சர் 3, 4, 1, 2. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 85. கொஷின் நம்பர் 85 பாருங்கள். கொஷின் நம்பர் 85. சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. மரம் கூட்டல் வேர். மரவேர். ஆன்சர் மரவேர். ஆன்சர் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 86. கொஷின் நம்பர் 86 பாருங்கள். என் ஏன். என் ஏன். என் ஏன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று. 3, அம் ஆம் எம் ஏம் ஓம் தன்மை பன்மை வினைமுற்று. 1, அடுத்தது ஐ ஆய் இ. ஐ ஆய் இ அதாவது பார்த்தீங்கன்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. 4, அடுத்து பாருங்கள். இர் ஈர். இர் ஈர் அப்படிங்கிறது ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. பாருங்கள். மறுபடியும் என் ஏனுங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. 3, அம் ஆம் எம் ஏம் ஓம் அப்படிங்கிறது தன்மை பன்மை வினைமுற்று விகுதி.
ஐ ஆய் ஈ அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இர் ஈர் அப்படிங்கிறது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. அப்போ ஆன்சரு 3, 1, 4, 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 87. இடைச்சொற்களின் வகைகளில் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. வேற்றுமை உருபு, பன்மை விகுதிகள், திணை பால் விகுதிகள், கால இடைநிலைகள், பெயரச்ச வினையச்ச விகுதிகள். ஓகேங்களா, எல்லாமே இந்த இடைச்சொற்களினுடைய வகைகள். ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். இஇஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈராக வரும்போது அவற்றின் முன் வருமொழியில் 12 உயிர்களும் வந்து புணர்வகையில் டேஸ் மெய் தோன்றும், வகரமை தோன்றும். ஆன்சர் பி, வகரமை தோன்றும். கொஷின் நம்பர் 89. கொஷின் நம்பர் 89 பாருங்கள். நிலைமொழியின் ஈற்றில் ஓகேங்களா இஇஐ என்னும் உயிரெழுத்துக்களை ஈராக உடைய சொற்கள் நிற்கும். அவற்றின் முன்பு 12 உயிர்களையும் முதலாவதாக உடைய சொற்கள் சேரும். அந்நிலையில் டேஸ் உடம்பெடுமை வரும், யகர உடம்பெடுமை வரும். ஆன்சர் சி, யகரம் உடம்பெடுமை வரும். ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், 90வது கொஷின் நம்பர் 90. ஓகேங்களா, ஆ ஓகேங்களா, அதாவது விகுதியை பொறுத்து சொல்கிறான், விகுதியை பொறுத்துக்கு சொல்கிறான். ஆ அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி. அப்போ 4, ஊஇங்கிறது வினையச்ச விகுதி 3, கா ஈ இர் வியங்கோல் வினைமுற்று விகுதி. தல் அல் ஐ கை சி பூ அப்படிங்கிறது தொழில் பெயர் விகுதி. மறுபடியும் பாருங்கள், ஆ அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி, உ இ அப்படிங்கிறது வினையச்ச விகுதி, கா இயர் வியங்கோல் வினைமுற்று விகுதி, தல் அல் ஐ கை சி பூ அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி. அப்போ ஆன்சரு 4, 3, 2, 1. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 91. அதை பார்த்தீங்கன்னா தவறான கூற்று எது? ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மீகாது. ஓகேங்களா, மீகாதுன்னு சொல்கிறாங்க, இது தவறு. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின்பு வல்லினம் மீகும், சரி. ஓகேங்களா, வன்தொடர் குற்றிலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்ச்சியில் வல்லினம் மீகும், சரி. அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்ச்சியில் வல்லினம் மீகும், இதுவும் சரி. அப்போ 3 சரி, 1 மட்டும் தவறு. என்ன கேட்குறான்? தவறான கூற்று ஏ மட்டும்தான் தவறான கூற்று. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இடைச்சொற்களின் வகைகளில் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. எதிர்மறை இடைநிலைகள், தொழிற்பெயர் விகுதிகள், வேங்கோல் விகுதிகள், சாரிகள், ஊம உருபுகள். அப்போ இது அனைத்தும் சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 93 பாருங்கள். அல்லது இல்லை என்றால், ஆனால், ஆகவே, ஆயினும், எனினும் போன்றவை இடைச்சொற்களின் எந்த வகையில் இடம்பெறும்? ஓகேங்களா, இணைப்பிடை சொற்கள். ஆன்சர் டி, இணைப்பிணை சொற்கள். ஓகேங்களா. அடுத்து 94வது கொஸ்டின். சரியான கூற்று. 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மீகும், சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, திசை பெயர்களில் வல்லினம் மீகாது, தப்பு. இருபெயருட்டு பண்பு தொகையில் வல்லினம் மீகாது, தப்பு. அடுத்தது, சால, தவ, தட, குல என்னும் உரிச்சொற் தொடரில் வல்லினம் மீகாது, தப்பு. அப்போ 3 தப்பு. என்ன கேட்குறான்? சரியானது கேட்குறான். ஏ மட்டும்தான் சரி, மற்ற 3மே தவறு. அப்போ 94க்கு ஆன்சர் ஏ. 94க்கு ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 95. ஓகேங்களா, இடைநிலை பொறுத்துக்க, இடைநிலை. ஓகேங்களா, பாருங்கள். இத்து, இட்டு, இரு, இன் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. அப்போ 3, கிறு, கின்று, ஆனின்றுங்கிறது நிகழ்கால இடைநிலை 1, இப்பு, இவ்வு, இக்குங்கிறது எதிர்கால இடைநிலை 4, ஆ, இல், அல் அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை. பாருங்கள், மறுபடியும் இத்து, இட்டு, இரு, இன்னுங்கிறது இறந்த கால இடைநிலை.
கிறு கின்று ஆனின்றுங்கிறது நிகழ்கால இடைநிலை. இப்பு இவ்வு இக்குங்கிறது எதிர்கால இடைநிலை. ஆ இல் அல் என்பது ஓகேங்களா எதிர்மறை இடைநிலை. அப்போ ஆன்சரு 3,1,4,2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் ஓகேங்களா, கலை கூட்டல் அழகு. கலை கூட்டல் அழகு இது உயிரிற்று அப்போ 2, மண் கூட்டல் குடம் இதுக்கு மெய்யுற்று 1, வாழை கூட்டல் இலை உயிர் முதல் 4, அடுத்தது வாழை மரம் மெய் முதல். அப்போ பாருங்கள் ஆன்சரு ஓகேங்களா, அதாவது கலை கூட்டல் அழகுனா உயிரிற்று, மண் கூட்டல் குடங்கிறது மெய்யுற்று, வாழை கூட்டல் இலைங்கிறது உயிர் முதல், வாழை கூட்டல் மரங்கிறது மெய் முதல். அதாவது வாழை கூட்டல் இலைங்கிறது உயிர் முதல், வாழை கூட்டல் மரங்கிறது மெய் முதல். அப்போ இதுக்கு ஆன்சரு 2, 1, 4, 3. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 97வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 97. எழுத்து பேரு வகைகளில் வருவன. ஓகேங்களா, எழுத்து பேரு வகைகளில் வருவனன்னா இத்து. 98வது கொஸ்டின். இச்சொல் வரையறையை பொருட்கள் தருகின்றன. முடிந்தவரை குறிப்பிட்ட நேரம் வரை என்னும் பொருள்களில் வருகிறது அப்படின்னா இதுக்கு மட்டும். ஆன்சர் மட்டும். 99. புணர்ச்சி தொடர்பானவற்றில் வேறுபட்ட ஒன்று எது? ஓகேங்களா, இயல்பு. ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா விகார புணர்ச்சி, தோன்றல், கெடுதல், திரிதல் 3 விகார புணர்ச்சி. இது மட்டும் வேறுபட்டது இயல்பு புணர்ச்சி. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 100. ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா துணை வினைகள் பண்புகள் தொடர்பான பின்பற்றும் கூற்றுகளை கவனி. ஓகேங்களா, பேசுவரின் மனநிலை, செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன. சரி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முதல் வினையை சார்ந்து வருகின்றன. சரி. எழுத்து மொழியிலேயோ துணை வினைகளிலேயோ ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. தவறு. ஓகேங்களா, அப்போ கூற்று 1, 2 மட்டும் சரி, 3வது தவறு. அப்போ கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. இதோட பார்த்தீங்கன்னா 9வது இருக்கக்கூடிய ஓகேங்களா இலக்கண வினா விடைய வீடியோவை பார்த்துருந்தோம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியான அடுத்த வீடியோ வரும். நன்றி, வணக்கம்.